ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய காலங்கள். அது எப்படி என்றால், ஜீவசக்தியாய் எதிர்காலமாயிருக்கின்ற வாயுவும் நிகழ்காலமாயிருக்கின்ற மனமும் இல்லையானால் சம்யோகம், அதாவது உடற்சேர்க்கை உண்டாவதில்லை. அதனால் நிகழ்காலமாயிருக்கின்ற மனம் பூதமாய் இறந்ததாய் முடிந்ததாயிருக்கின்ற ஜடத்தை புணர்ச்சியினால் உண்டாக்குகிறது. அது எவ்விதமென்றால், மனம் ரஜோகுணமாகும். ரஜோகுணமாயிருக்கின்ற மனம் பூதமாய் இறந்ததாய் முடிந்த காலமாகிய ஜடத்தை சிருஷ்டித்தது. அந்த சிருஷ்டியை சாத்வீகமாய் ஜீவசக்தியாய் பாவியாய், அதாவது எதிர்காலமாயிருக்கின்ற வாயு ரட்சிக்கிறது. சாத்வீகமாயிருக்கின்ற அந்த வாயுவும் ரஜோகுணமாயிருக்கின்ற மனமும் உள்ளபோது நான் என்கிற தேகாபிமானமாகிய அகங்காரம் உண்டாகிறது. அச்சமயத்தில் 3 காலமாகிய நிலைமைகள் ஒன்று சேர்ந்ததாகும் இக்காணப்படுகிற பூதங்களை, அதாவது இறந்தவற்றை உண்டாக்குகின்றன. அதனால் நாம் யாதொன்றை கேட்கவும் காணவும் அறியவும் செய்கிறோமோ அதெல்லாம் முடிந்த காலமான இறந்த காலமாகும். அப்படி உண்டாவதற்கு நடக்கின்ற, அதாவது உதவுகின்ற பொருள் மனமாகும். அந்த மனமாகும் தொழில் மனம் ஆவதால் அது நடந்து கொண்டிருக்கிற வர்த்தமானமாகிய நிகழ்காலமாகும். அந்த தொழிலாயிருக்கின்ற மனம் உண்டாவதற்கு காரணம் ஜீவசக்தியாகிய வாயுவாகும். அது பவிஷ்யத் காலமாகின்ற, அதாவது முதலில் உண்டாவதான பாவிக்காலமும், அதாவது எதிர்காலமும் ஆகின்றது. பாவி ஆகிற, அதாவது எதிர்காலமாயிருக்கின்ற அந்த வாயு இல்லையானால் வர்த்தமானமாய் நிகழ்காலமாயிருக்கின்ற நடக்கின்ற காலமான தொழிலாகிய மனமோ பூதமாய் இறந்ததாய் முடிந்த காலமாயிருக்கின்ற அகங்காரமோ உண்டாவதில்லை. இவையெல்லாம் உண்டாவது பாவியாகிய எதிரான பவிஷ்யத் காலமான ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவில் இருந்தாகும். காரணம், நாம் தூங்கும் சமயம் முன் சொன்ன 3 காலமும் இல்லை. அப்பொழுது யாதொன்றையும் அறிவதும் இல்லை. அப்பொழுது தன்னுடைய சக்தி உற்பத்தியாகி வெளியினுள்ளில் வாயுவாய் சலிப்பதில்லை. எப்பொழுது தன்னுடைய சக்தி வெளியினுள்ளில் பரவி சலிக்கின்றதோ அப்பொழுது வாயு என்று பெயர். அதனால் எதிர்காலமான வாயுவில் இருந்தாகும் எல்லாவற்றினுடைய உற்பத்தி. அதனால் வெளியினுள்ளில் எப்பொழுது மனம் இருக்கின்றதோ அப்பொழுது பாவி என்கிற எதிர் அல்லது பவிஷ்யத் காலம் அல்லாமல் வேறு தனித்தனியாக யாதொரு காலமும் இல்லை. அவ்விதம் பாவியாய், அதாவது எதிராயிருக்கின்ற பவிஷ்யத் காலம் என்று சொல்லுகிற ஜீவசக்தியான வாயுவாயிருக்கின்ற பொருள் எப்பொழுது வெளியினுள்ளில் சலிக்காமல் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமான புருவ மத்தியத்தில் லயிக்கின்றதோ அப்பொழுது காலம் நசிக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தானாய் தன்மயமாய் தீருகிறது. அதனால் தானாய் பிரம்மஜோதியாயிருக்கின்ற தானே எப்பொழுது ஆகாசமாக தீருகிறதோ அப்பொழுது அதற்குள்ளில் சலிக்கிறது ஜீவசக்தியாகிய வாயுவாகும். அந்த வாயுவிற்குத்தான் பாவியாய், அதாவது எதிராயிருக்கின்ற பவிஷ்யத் காலம் என்றும் மாயை என்றும் சக்தி என்றும் சொல்லுவது. அது தன்னுடைய சலனமானதால் அதற்கு பிரம்ம மாயை என்றும் புருஷ பிரகிருதி என்றும் சிவசக்தி என்றும் மற்றும் சொல்லி வருவது. எனில் தானாய் பிரம்மஜோதியாய் தன்னுடைய சக்தியாய் எதிராய், அதாவது பவிஷ்யத் காலமாயுள்ள வாயு எப்பொழுது தானாகிய பிரம்மத்தில் தானே ஐக்கியப்படுகிறதோ அப்பொழுது சர்வமும் தன்னில் தானே லயித்து தானாகி தன்மயமாய் தீருகிறது.
இதற்காகும் கைவல்யம் என்று சொல்லுவது. ஆத்ம வணக்கம்.